வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இந்த தமிழ்நாட்டில் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும், எத்தனை பெரியார் வந்தாலும், எத்தனை காமராஜ் வந்தாலும் இந்த ஆவணப் படுகொலையானது தடுத்து நிறுத்தப் போவதில்லை. இந்த ஆவணப் படுகொலைக்கு எதிராக எத்தனை அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைத்தாலும் ஒரு தனி சட்டமானது இயற்ற தயங்குவது ஏன் என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகலை, 2 மாதம் கூட ஆகலைன்னு வச்சுக்கலாம். கரூரில் கவின் படுகொலையில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாய் தந்தை அவன் 3 பேரும் கதி என்ன, எப்போது தண்டனை வழங்கப்படும், நியாயம் எப்போது வழங்கப்படும் என்று தெரியாத பட்சத்தில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆவணப் படுகொலையானது என் ஊருக்கு மிக மிக அருகாமையில் திண்டுக்கல் மாவட்டம் பகுதியை சேர்ந்த வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்த ராமநாயக்கன்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு பையன் மேலே கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை முழுக்க முழுக்க அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை ஒளிபரப்புவதற்கு தெரிவிப்பதற்கு முன் வரவில்லை என்பதுதான் அப்பட்டமான ஒரு உண்மை. ஏனென்றால் கொலை செய்யப்பட்டவனோ கொலைக்கு உடந்தையாக இருந்த காதலியின் தந்தையோ ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. இதே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இருந்திருந்தால் இந்த கொலையானது எவ்வாறு ஜோடிக்கப்பட்டு, இந்த கொலையானது எவ்வாறு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு, இந்த கொலையானது எவ்வாறு விசிகாவின் மேல் திணிக்கப்பட்டு இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா கவின் கொலையில் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கொலையில் யாவனும் வாய திறக்கவே இல்லை. காரணம் 2 பேரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இல்லாமல் இருக்கலாம் தெரியவில்லை. ஊடகங்கள் கரெக்டாக தன்னோட பதிவை பங்களிப்பை கொடுக்க தவறியதன் வெளிப்பாடாகத்தான் இந்த கொலையானது தெரிகின்றது. வாங்க நடந்தது என்னன்னு போய் பார்த்துக்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு கிராமத்து பக்கத்தில் ராமன் நாயக்கன் பட்டியில் வசிக்கிறாப்புல ராமச்சந்திரன். இவர் பேர் 24 வயது. இவர் சொந்தமாக கறவை மாடு வைத்து பிஸ்னஸ் செய்து பால் கறந்து பிஸ்னஸ் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சுய தொழிலாளியாக இருந்து கொண்டு வருகின்றார். அவ்வாறு இருக்கும்போது அந்த பகுதியை சேர்ந்த சந்திரன் என்ற பகுதி, அதாவது அந்த பகுதியை சேர்ந்த கணபதிப்பட்டி சந்திரன் என்ற மகள் ஆர்த்தி என்பவரிடம் காதல் வயப்பட்டு 2 பேரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த காதலுக்கு மகளின் பெற்றோர்கள் மிகுந்த எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக கடந்த ஜூன் மாதத்தில் 2 பேரும் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டு தன் இல்லற வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துள்ளனர். சம்பவத்தன்று காதலியின் தந்தை சம்பவத்தன்று ஐயம்பாளையம் பக்கத்தில் பெரியார் வட்டிகால் பாலத்தில் வச்சு பாருங்க, அங்கே கூட பெரியார் வராப்புல பெரியார் வட்டிகால் பாலத்தில் வச்சு தன் மருமகனை, அதாவது தன் மகளின் மருமகனை ராமச்சந்திரனை அருவாளால் சரமாரியாக சந்திரன் வெட்டுறாப்புல. வெட்டினதில் 2 கை உடஞ்சி துண்டாக வந்துருச்சு. ஸோ சம்பவ இடத்துல ராமச்சந்திரன் உயிரிழக்கிறாப்புல. இதை நிலக்கோட்டை உட்பிரிவு காவல் டிஎஸ்பி கண்காணித்து மகளின் அப்பாவை தன் கணவனை கொன்ற தன் அப்பாவை காட்டி கொடுப்பாரா இல்லை விடுவிப்பாரா தெரியவில்லை. வரப்போகக்கூடிய நாட்களில் தான் தெரியும். இது இளவரசன் திவ்யா காதல் மாதிரி தற்சார்பு சாட்சியாக மாறுவாரா ஆர்த்தி பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்ன இருந்தாலும் இதே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் காதலனாக இருந்திருந்தாலோ இல்லை காதலியாக இருந்தாலோ இந்த நிகழ்வானது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் இதுக்கு கொலை நடந்து கிட்டத்தட்ட 24 hours ஆகியும் எந்த அரசியல் கட்சியும் குரல் கொடுக்காத ஒரு அவல நிலை தான் இருந்து கொண்டு வருகின்றது. இதுவே ராமதாஸ் என்ன சொல்லியிருப்பார், நாடக காதலின் கும்பல் விசிகா தலைவர்னு சொல்லியிருப்பார் திருமாவளவன். இது போன்ற காதல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு எந்த அரசியல் கட்சி பின்புலமும் கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் அதை எவ்வாறு
மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்ன இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஒரு ஆவணப்படுகொலையை தடுப்பதற்காண்டி மிகப்பெரிய ஒரு கடுமையான சட்டத்தை இயற்றுவதுதான் ஒரே ஒரு தீர்வாக இருக்கும் என்று வடகை 301 சேனலானது அறிவிப்பு வெளியிட்டது. ஸோ மகனை இழந்து வாழக்கூடிய ராமச்சந்திரனின் பெற்றோர்களுக்கும் கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஆர்த்திக்கும் நம் வடுகை 301 சேனல் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. ஜெய்பீம்.